மக்களே இன்னைக்கான இந்த வீடியோல சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல பத்தி தான் நம்மளோட ஸ்டைல்ல இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவா ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற இந்த சீரியல்ல உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான நபர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சீரியல பத்தி ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கோம். எந்தெந்த சீரியல்லாம் பேசினா உங்களுடைய அழகான மேலான கருத்துக்களையும், லைக்களையும் என்னோட சேனலுக்கு குடுப்பீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல தெளிவா அந்த சீரியல பத்தி பேசிறலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற இந்த எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட பிறந்த நாள் இல்லையா? அதுக்காக வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் கோயிலுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம மீனாவுக்கும், முத்துவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராவல்ஸ் ஒரு நபர் கிஃப்ட்டா குடுத்தாங்க இல்லையா? அந்த டிராவல்ஸுக்கும் ஒரு பூஜைய போட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, எல்லாரும் ஒட்டுமொத்தமா அந்த கோயில்ல இருக்கும்போது, மீனாவோட தங்கச்சி சீதா, அருண் போலீஸ்காரோடைய ஒய்ஃப் இருக்கார் இல்லையா? அவங்களுடைய தாலி செயின் வந்து பறிக்கப்படுது. அந்த தாலி செயினை பறிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, சிந்தாமணியோட பி டீம். அதாவது சிந்தாமணி ஏவி விட்ட போலிச்சாமியார் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த போலிச்சாமியார் பெண் தான் முக்காடு போட்டு சீதாவோட நகைய திருடுறாங்க. சீதா அழுதுட்டே போய், "அக்கா, அக்கா இந்த மாரி ஒரு பொம்பள என்னோட செயின புடுங்கிட்டு போயிட்டான்னு" சொல்லும்போது, மீனா அந்த பொம்பளைய தொரத்திட்டு ஓடுறாங்க. அந்த பொம்பளைய கையும் களவா புடிச்சு, அந்த முக்காட கழச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த போலிச்சாமியாரா வீட்டுக்கு வந்தா, "ஏய் நீ தாண்டி வந்த அன்னைக்கு நான் வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவன். எனக்கு அப்பயே டவுட்டா இருந்தது. நீ போலிச்சாமியார் தான்டி" அப்படி இப்படின்னு அடிச்சு கிடிச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டயும் மீனா வந்து அந்த பொம்பளைய சிக்க வச்சுருவாங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட்ல தான் அந்த பொம்பள மீனாவ தள்ளி விட்டுட்டு ஓடிர்றாங்க. உடனே மீனா வந்து ஒட்டுமொத்த வீட்டாளுகிட்டயும் போயிட்டு, இந்த மாரி நம்ம வீட்டுக்கு வந்தா பார்த்தீங்கன்னா, அந்த போலிச்சாமியார் பெண் தான் சீதாவோட நகைய எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது, ஒட்டுமொத்த குடும்பமும் மீனாவுடைய பேச்ச நம்புது. ஆனா முத்துவோட அம்மா இருக்காங்களே, அவங்க எப்பயும் மீனாவோட பேச்ச நம்ப மாட்டாங்க இல்லையா? அவங்க சொல்றாங்க, இவ திரும்பவும் வீட்டுக்கு வர்றதுக்காக ஐடியா பண்ணி, நான் கூட்டிட்டு வந்த அந்த சாமியார வந்து போலிச்சாமியார்ன்னு சொல்றான். ஏன்டி அவரு சித்தரு, அவங்க எப்படி வந்து போலிச்சாமியார் நீ சொல்லலாம்? அது இல்லாம திருடின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறான். நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் சேர்ந்து இல்லப்பா மீனா வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே ஏத்துக்கிட்டாலையும் நான் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி தான் வந்து முத்துவோட அம்மா இருந்தாங்க. ஓகே முத்து அந்த இடத்துல மீனா கிட்ட கேட்கிறாரு. இல்ல நீ சொல்றது உண்மையா? அப்படிங்கும்போது சத்தியமா உண்மைங்க. அந்த பொம்பள தான் வந்து சீதாவோட நகைய திருடிட்டு போயிருக்கிறா. நம்ம வீட்டுக்கு வந்த அந்த போலிச்சாமியார் தான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து வந்து அவங்க அம்மா கிட்ட சபதம் போடுறாரு. என்னென்ன சபதம் போடுறாரு? நான் அந்த பொம்பளைய கையும் களவா புடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நிரூபிச்சா, நீங்க உங்களுடைய கையால ஆழாத்தி எடுத்து மீனாவ வீட்டுக்குள்ள ஏத்துக்கணும். "உள்ள வா" அப்படின்னு சொல்லி நீங்களே ஆழாத்தி எடுத்து உள்ள கூப்பிடணும்னு சொல்லும்போது, "அப்படி ஒண்ணு நடந்தா பார்த்துக்கலாம்" அப்படின்னு முத்து அவங்க அம்மா எப்பயும் போல கெத்தா சொல்லிட்டு, "வாடா மனோஜ்" அப்படின்னு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பெண் கிட்ட சண்ட போட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு மளிகை கடையில ஒரு சிசிடிவி கேமரா இருந்து அந்த கேமராவ போய் செக் பண்ணா, மீனா சொன்னது உண்மை அப்படின்னு முத்துக்கு தெரிய வருது. அந்த வீடியோவ ஆதாரமா அம்மாகிட்ட காமிச்சிரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும்போது, இல்ல அந்த பொம்பளையோட ஃபேஸ் வந்து கிளியரா தெரியல. இத வந்து அம்மாகிட்ட காமிச்சேன் நம்ப மாட்டாங்க. நம்ம தெளிவா அந்த பொம்பளைய கண்டுபிடிப்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஒரு கேமரால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சண்ட போடும்போது அந்த பொம்பளையோட பர்ஸ் ஒண்ணு மிஸ் ஆயிரும். அந்த பர்ஸ்ல இருந்த அட்ரஸ எடுத்துட்டு போயி விசாரிக்கும்போது, அங்க முத்துவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, "இது நகை உருக்கி விக்கிற ஒரு மோசமான ஒரு கும்பல் இருக்கக்கூடிய வீடு. இங்க நீங்கலாம் போனா விடமாட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க வந்து திருடனா, திருடியா வேஷம் போட்டு போறோம். ஸோ நீ வந்து உங்க வீட்ல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தீங்கன்னா, நாங்க மேக்கப் போட்டு நானும் என் மனைவியும் திருடன் திருடியா உள்ள போய், எப்படியாவது அந்த பொம்பள யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, சீதாவோட நகையும் மீட்கணும் அப்படின்னு சொல்றதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கான சீரியல் வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு 2 நாளைக்கு அந்த பொம்பளைய தேடி பிடிக்கிற வேலைகள தான் முத்துவும், வீணாவும் சொல்லப் போறாங்க. கண்டிப்பா அந்த லேடிய கண்டுபிடிச்சு முத்துவோட அம்மா முன்னாடி நிறுத்துவாங்க. மீனா அந்த வீட்டுக்குள்ளார பயங்கர ஆழாத்தி அவங்க அம்மா எடுக்கும்போது உள்ள என்ட்ரி ஆவான் அப்படிங்கிற மொமெண்ட்டுக்காக தான் இந்த 2, 3 நாள் ஷோவ கொண்டு போறதுக்கான ஸ்கிரிப்ட்டா தான் இன்னைக்கான நிகழ்வ வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல பத்தி நீங்க என்னலாம் நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும், சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் மட்டும் இல்ல, தமிழ் சீரியல்ல நம்ம எந்த சீரியல் பத்தியெல்லாம் பேசுனா, நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கீழ கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே!